Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் இந்த நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எஸ்சிஎம் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் 3.6ல் இருக்க இல்லுஸ்ட்ரேஷன் 48. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் வருது. அதனால இந்த சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய காஸ்ட், நம்மளுடைய ரெவென்யூ எவ்வளோ, அதுலேருந்து நம்ம காஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது, அதாவது ரெண்டையும் ரெவென்யூலேருந்து காஸ்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது, அதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் இன்கம். அந்த ஆப்ரேட்டிங் இன்கம்க்கான ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா, ஜெனித் லிமிடெட் manufactures tablet batteries. The company is preparing a product life cycle budget prepare for a new type of battery. The development on the new type of battery is to shortly. Estimate for the new battery or as follows. அதுக்கான estimation கொடுத்திருக்காங்க. ஒரு life cycle units manufactured and sold. எவ்வளோ batteries அவங்க manufacture பண்ணி sell பண்ணுறாங்கன்னா 2 lakhs. அதோட selling price 55. அதோட life cycle cost ன்னு சொல்லிட்டு R&D, manufacturing cost, marketing cost, distribution costலாம் கொடுத்திருக்காங்க. R&Dக்கு இவ்வளோ, manufacturingக்கு வந்து variable cost வந்து per battery 25 கொடுத்திருக்காங்க. variable cost per batch வந்து 300 கொடுத்திருக்காங்க. இங்கே வந்து batteries per batch manufacturing பொறுத்தவரையும் பேட்டரிஸ் வந்து 250, ஒரு பேட்ச்க்கு 250. ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம் 12 lakhs. அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கு வேரியபிள் காஸ்ட் பர் பேட்டரி வந்து 3.50, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 8 lakhs. டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியபிள் காஸ்ட் பர் பேட்ச் வந்து 140, டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பர் பேட்சுக்கு வந்து 100 பேட்டரிஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4,60,000. கஸ்டமர் சர்வீஸ் வந்து பர் பேட்டரி வந்து 1.70 காஸ்ட். அடுத்தது வந்து இதில் நம்மளை இன்னும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரெக்குயர்மெண்ட் இந்த சம்மில் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது பட்ஜெட்டட் லைஃப் சைக்கிள் ஆப்ரேட்டிங் இன்கம் ஃபார் த நியூ பேட்ரி. இந்த ஒரு நியூ பேட்டரிக்கும் நம்மளோட பட்ஜெட்டட் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட் பர்சன்டேஜ் ஆஃப், இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட்டட் லைஃப் சைக்கிள் ஆப்ரேட்டிங் இன்கம் போடுவோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்ட்டில் R&D காஸ்ட் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து மார்க்கெட் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுடைய ப்ரைஸை, அதாவது 55 இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரைஸை, 55 அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க ப்ரைஸை 2.50 ரெடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப் சைக்கிள் யூனிட்ஸோட சேல் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 lakhs இங்கே செல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போது அவங்க 2.50 ரெடியூஸ் பண்ணும்போது, அதாவது 52.50 அவங்களோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய சேல் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆகிறதுனால மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட பேட்ச் சைஸையும் 8% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, மேனுஃபேக்சரிங் வந்து பர் பேட்ச் 250 நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பர் பேட்ச் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பர் பேட்ச் 8% இன்க்ரீஸ் பண்ணும்போது பர் பேட்ச் 270 ஆகும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பர் பேட்ச் 8% இன்க்ரீஸ் பண்ணும்போது 100 இருந்தது 108 ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் என்ன பண்ணிக்கணும்னா, ஒவ்வொரு பேட்டரியோட வேரியபிள் காஸ்ட் வந்து சேம், பேட்ச் அடுத்தது ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேம் ஆகிருக்கும். வேரியபிள் காஸ்ட்டும் அதே தான், அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அதே வேரியபிள் காஸ்ட்டை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு சேமாக இருக்கும். பட் நம்மளோட இன்க்ரீஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது, 8% இன்க்ரீஸ் ஆகுது சேல்ஸும் பேட்ச் சைஸஸும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து பேட்டரி ப்ரைஸை 2.50 ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இந்த சம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட்டட் லைஃப் சைக்கிள் ரெவென்யூ அண்ட் காஸ்ட் அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெவென்யூ வந்து எப்படின்னா, நம்ம சம்மில் கொடுத்துருக்கிறது 2 lakhs பேட்டரி, அதுக்கு சேல் ப்ரைஸ் வந்து 55. ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டட் ரெவென்யூ வந்து 1,10 lakhs. அதுக்கு காஸ்ட் வந்து நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்க. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து R&D காஸ்ட் வந்து 8 lakhs. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் ஒரு பேட்சுக்கும் ஒரு பேட்டரிக்குமான வேரியபிள் காஸ்ட் 25. ஸோ 25 into 2 lakhs பேட்டரி நம்ம செல் பண்ணுறோம். ஸோ 2 lakhs போட்டோம்னா 50 lakhs. வேரியபிள் காஸ்ட் பர் பேட்ச். ஸோ மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரையும் ஒரு பேட்சுங்கிறது 250. ஸோ நம்ம 2 lakhs பேட்டரிஸ் வந்து செல் பண்ணுறோம். ஸோ 2 lakhs 250ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 800 பேட்சஸ் நம்ம செல் பண்ணுறோம். ஸோ பர் பேட்ச் 300 rupees, 800 batches வந்து
2,40,000. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க 12 lakhs. மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட் பர் பேட்டரி. வேரியபிள் காஸ்ட் பர் பேட்டரி வந்து 3.50. மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட்டில் வேரியபிள் காஸ்ட் வந்து 3.50 பர் பேட்டரி. ஸோ 2 lakhs பேட்டரிக்கு 7 lakhs. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 8 lakhs. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட் பர் பேட்ச் வந்து 114 சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 lakhs பேட்டரிக்கு நம்ம பார்க்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையும் பர் பேட்ச்ங்கிறது 100. ஸோ 2 lakhs டிவைடட் பை 100னா நம்ம 2000 பேட்சஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இன்ட்டு 140 போடும்போது 2,80,000. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 4,60,000. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அது 1.70. அது 2 lakhs பேட்டரிக்கு நம்ம போட்டோம்னா 3,40,000. ஸோ டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 98,20,000. ஸோ 98,20,000 நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா ஃப்ரம் R&D டு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வரையும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 98,20,000. ஸோ நம்ம இப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுடைய ரெவென்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு 2 lakhs into 55 இஸ் ஈக்குவல் டு 1 crore 10 lakhsனு பார்த்தோம். ஸோ அந்த ரெவென்யூலேருந்து நம்மளுடைய காஸ்டான 98,20,000 ரெடியூஸ் பண்ணோம்னா we will get the operating income. ஸோ ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 11,80,000. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் இன்கம். இப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட் டோட்டல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்ட் வில் பி இன்கொயர்டு பை த எண்ட் ஆஃப் த R&D அண்ட் டிசைன் ஸ்டேஜஸ். ஸோ R&D ஸ்டேஜஸில் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட், அதாவது R&Dக்கு நம்ம செலவு பண்ணுறது 8 lakhs. நம்மளுடைய டோட்டலாக நம்மளுக்கு ஆகிற காஸ்ட் வந்து 98,20,000. ஸோ நம்மளோட R&Dக்கு மட்டும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, the percentage of R&D, the percentage of R&D cost of the total life cycle வந்துட்டு 8 lakhs R&D cost. நம்ம total cost 98, அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது இந்த percentage is 8.15% வந்து R&Dக்கு மட்டும். இது இப்போ 98,20,000ங்கிறது நம்மளோட 100% ஆஃப் காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்க காஸ்ட்டு. அதில் R&D 8 lakhs செலவு பண்ணியிருக்கோமா. ஸோ R&Dயோட பர்சன்டேஜ் வந்து 8.15%. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஸ்டினில் தேர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய காஸ்ட்டை வந்து 2.50 ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சேல்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100% இருந்த சேல்ஸ் வந்து 108% மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு யூனிட்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 2,16,000 யூனிட்ஸ். எப்படின்னா இப்போ 2 lakhs நம்மளுடைய இது வந்துட்டு 2 lakhs இருக்கும்போது 2 lakhs யூனிட்ஸ் இருந்துச்சா. ஸோ 2 lakhs யூனிட்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போனா நம்மளுக்கு 16,000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட 2 lakhs இருந்த யூனிட் வந்து 2,16,000 யூனிட்ஸாக மாறுது. ஸோ ரிவைஸ்டு செல்லிங் ப்ரைஸ் இப்போது நம்மளுடைய ப்ரைஸை வந்து 2.50 ரெடியூஸ் பண்ணும்போது, ஸோ 52.50 இருக்கும்போது நம்மளுடைய யூனிட்ஸ் 2,16,000 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேர்ட் பாயிண்டில். அப்போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ, நம்மளுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த அமௌண்ட் அதாவது 52.50 நம்ம வச்சுட்டு நம்ம ரெவென்யூவை கேல்குலேட் பண்ணி 8% சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பேட்ச்லேயும் 8%, டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் 8% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது, பேட்ச் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2,16,000. ஸோ நம்மளுடைய சேல்ஸ் யூனிட் அதுக்கு 52.50 போடும்போது நம்மளுடைய 1,13,40,000 1,13,40,000 நம்மளுடைய ரெவென்யூ கிடைக்கிது. இதில் காஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி காஸ்ட்னா R&D காஸ்ட் சேம், அதே 8 lakhs. R&Dயில் எந்த டிஃப்ரென்ஸும் அவங்க பண்ணலை. அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை பொறுத்தவரையும் வேரியபிள் காஸ்ட் சேம், பட் நம்மளுடைய சேல்ஸ் வந்து 2,16,000. ஸோ இன்ட்டு 25 போடும்போது 54 lakhs ஆகுது. வேரியபிள் காஸ்ட் பர் பேட்சோட வேரியபிள் காஸ்ட் 300 சொல்லிட்டாங்க. இங்கே பேட்ச் சைஸ் வந்து மாறும். ஸோ 2,16,000 யூனிட்ஸாக இருக்கும்போது பேட்ச் சைஸ் வந்து 270. நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் சைஸ் வந்து 250. ஸோ 8% வந்து மேனுஃபேக்சரிங்கோட பேட்ச் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 8% இன்க்ரீஸ் பண்ணும்போது 20 யூனிட்ஸ் பர் பேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 270.
ஸோ 270 300 into 2 lakhs divided by 270 நம்ம போடும்போது நம்மளுடைய பேட்ச் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஸோ 216 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். நம்மளோட பர் பேட்ச் வந்து 270. ஸோ நம்மளுக்கு சேம் 800 பிகாஸ் நம்மளுடைய சேல்ஸும் 8% இன்க்ரீஸ் ஆகுது, பேட்ச் சைஸும் 8% இன்க்ரீஸ் ஆகுது. 800 பேட்சஸ் வருது. ஸோ 300 into 800 போடும்போது 2,40,000 நம்மளுடைய வேரியபிள் காஸ்ட் பர் பேட்ச் கிடைக்குது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேமாக வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஸோ 12 lakhs. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பர் பேட்டரி. மார்க்கெட்டிங் காஸ்ட்டில் வேரியபிள் காஸ்ட் பர் பேட்டரி வந்து 3.50. ஸோ நம்மளோட சேல்ஸ் யூனிட் 2,16,000 போடும்போது 7,56,000. ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம் 8 lakhs. டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையும் இங்கே வந்துட்டு நம்மளோட பேட்ச் சைஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸாக 100 இருந்த நம்மளுடைய பேட்ச் சைஸ் யூனிட்ஸ் வந்து 108 மாறுது. 8% இன்க்ரீஸ் ஆகி 108 ஆகும்போது அதோட பேட்ச் சைஸ் வந்து 2,16,000 டிவைடட் பை 108 which is equal to 2,000. சேம் அதே பேட்ச் சைஸ் வந்து 140 into 2,000 பேட்சஸ். ஸோ 2,000 பேட்சஸ்க்கு போடும்போது 2,80,000. at the fixed cost same 4,60,000. service cost 1.70 கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கு நம்ம இப்போ சேல் பண்ணுற யூனிட் சைஸ் வந்து 2,16,000 யூனிட்ஸ். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற சர்வீஸ் காஸ்ட் 3,67,200. ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் இன்கம்க்கு நமக்கு போட்டிருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு மட்டும் 1,03,03,200. இதுதான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட், நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் படி. ஸோ நம்மளோட ரெவென்யூ வந்து 1,13,40,000 அண்ட் நம்மளுடைய செலவு வந்துட்டு டோட்டல் காஸ்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு 1,03,03,200. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெவென்யூலேருந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட், அதாவது ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ அப்படின்னா 10,36,800. பட் நம்மளுக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச இன்கம் எவ்வளோ தெரியுமா? 11,80,000. நம்மளுக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 11,80,000. நம்மளோட யூனிட்ஸ் வந்து 2 lakhs சேல் பண்ணும்போது 55 rupeesக்கு சேல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ரேட்டிங் இன்கம் ஆஃப்டர் காஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ரேட்டிங் இன்கம் 11,80,000. பட் நம்ம ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி பேட்ச் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆனிச்சு. பட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து பெருசாக இன்க்ரிமெண்ட் இல்லை. நம்மளுக்கு நம்ம பழைய ப்ராஃபிட், அதாவது 55 rupeesக்கு செல் பண்ணுற அந்த ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் இன்கம் தான் ஹையர் ஆகிருக்கு when compared to 52.50 இன்கம்மை விட. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கன்க்ளூஷன் இதுலேருந்து என்னென்னா, சின்ஸ் ப்ராஃபிட் வந்து லோவராக இருக்கிறதுனால நம்ம ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணக்கூடாது. 52.50 நம்ம ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பழைய ப்ரைஸ் 55 rupeesலேயே நம்ம செல் பண்ணலாம். நம்மளுடைய சேல்ஸ் வால்யூம் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம யூஸ்வலாக நம்ம செல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் வால்யூம்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது 2 lakhs யூனிட்ஸ் 55 rupeesக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா இங்கே ப்ராஃபிட்டில் பெருசாக நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. ப்ராஃபிட் வந்து இன்ஃபேக்ட் நம்மளுக்கு லோவராக கிடைக்கிது. ஸோ த ப்ராஃபிட் இஸ் லோவர். தேங்க்யூ.